கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. In your relationship with one another, have the same mindset as Christ Jesus. Philippians 2:5. இது நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துடலாமா? ஒரு மேஜையின் மீது ஒரு அழகான கண்ணாடி கோப்பும் ஒரு களிமண் கோப்பும் இருந்ததா. கண்ணாடி கோப்பை பெருமையா சொன்னதா, நான் உயரமாவும் பிரகாசமாவும் இருக்கேன், எல்லாரும் என்னதான் பாராட்டுவாங்க, முதல்ல என்னதான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிச்சான். ஆனால் களிமண் கோப்பை ரொம்பவே அமைதியாக இருந்ததா. அது சாதாரணமாக இருந்தாலும் பிறருக்காக நிரம்பி ஊற்றப்படுவதனால மகிழ்ந்து இருக்குமா. ஒரு நாள் தாகமாக இருந்த ஒரு சிறுவன் வந்தானா. கண்ணாடி கோப்பை அருகில் வைக்கப்பட்டிருந்ததா. ஆனால் அது அவனுக்கு பிடிக்க முடியாத அளவு உயரமாகவும் வழுக்கும் வகையிலையும் இருந்ததா. களிமண் கோப்பை அவன் கையில் சரியா பொருந்தி அவனது தாகத்தை தீர்த்ததா. சிறுவன் மகிழ்ச்சியோடு சொன்னானா, இந்த களிமண் கோப்பை தான் எனக்கு உதவுச்சுன்னு. அப்போதான் அந்த கண்ணாடி கோப்பைக்கு புரிந்துதா, உண்மையான பெருமை பாராட்டுல இல்ல, சேவையில் தான் இருக்குன்னு. களிமண் கோப்பை போலவே ஏசப்பா தாழ்மையும் அன்பையும் சேவையும் தேர்ந்தெடுத்தார். நம்மளும் தாழ்மையும் அன்பையும் தேர்ந்தெடுக்கும் போது நம்மளுடைய உறவுகளும் அன்பும் அமைதியும் இருந்ததா இருக்கும். ஆமென்.